ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு சிம்பிள் சர்வ்லெட் ப்ரோக்ராமை நெட்பீன்ஸில் கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட்பீன்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபைல், அதாவது ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராமை நெட்பீன்ஸில் நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணணும், இல்லைனா கிரியேட் பண்ணணும். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட், ஓகே. ஃபைலில் நியூ ப்ராஜெக்டில் ஜாவா வெப் அப்ளிகேஷன் அதை செலக்ட் செஞ்சு நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்த பிறகு உங்கள் ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது மை வெப்சைட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். உங்கள் சர்வரை செலக்ட் செஞ்ச பிறகும் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சப்போஸ் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும்னா டிஃபால்ட் இருக்க ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு மை வெப்சைட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் ஒர்க்காக செக் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்கு என்ன செய்யணும்னா அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற index.html அல்லது index.jsp அதை ரன் பண்ணி பார்த்துக்குங்க. ரன், ஓகே. ஹலோ வேர்ல்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ நெட்பீன்ஸில் சர்வரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம சர்வலெட்டை தாராளமாக ரன் பண்ணலாம். இப்போ சர்வலெட்டை க்ரியேட் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் நேம் அதை ரைட் கிளிக் செஞ்சு நியூ சர்வலெட் கொடுத்த பிறகு அந்த சர்வலெட்டுக்கு நேம், இப்போ நேம் மை சர்வலெட் 1, ஓகேவா. அதுக்கடுத்து பேக்கேஜ் நேம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதுக்கு என்ன சரின்னா ஓஆர்ஜின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து புள்ளி வச்ச பிறகு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். மை வீடியோ ஸோ இந்த சர்வலெட் எந்த பேக்கேஜில் ஸ்டோர் ஆகணும் இந்த ப்ரோக்ராம் அது சொல்கிறதுக்காக இதை ஆர்க் டாட் நீங்கள் எந்த பேரன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எதையும் கிளிக் பண்ணாமல் ஃபினிஷ் இதை கொடுத்தா போதும். உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலில் இப்போ மை வெப்சைட் அதில் சோர்ஸ் பேக்கேஜில் ஆர்க் வீடியோ டியூட்டோரியல் தமிழில் சர்வலெட் ப்ரோக்ராம் ரன் ஆகிருக்கும், அது கிரியேட் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சர்வலெட் ப்ரோக்ராம் கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா. இதை முதல் ரெண்டாவது தான் பார்த்துக்குங்க. அந்த ஃபைலை ரைட் கிளிக் செஞ்சு ரன் கொடுத்த பிறகு இதே இதில் யூஆர்எல் ரன் ஆகணுமா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபைல் ரன் ஆயிடுச்சு. மை சர்வலெட் 1, ஓகே. இப்போ இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக கமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கமாண்டை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு ஸோ அதே ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். சர்வலெட் மை சர்வலெட் வெப்சைட் ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு பதில் என்ன செய்யலாம், நீங்கள்
இங்கே வந்து நீங்கள் டிஃபால்ட் என்ன செஞ்சுக்கலாம், எது வேணால் அடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் வீடியோ tutorial in தமிழ் யூடியூப் சேனல். சேவ் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணலாம், இல்லைனா ஏற்கனவே இருக்க பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் வீடியோ tutorial in தமிழ். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வந்து சர்வ்லெட் ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து இந்த கோடிங்கை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து விட்டாதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த என்ன செய்யும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, கமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் எடுத்து விடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராம், பேசிக் சிம்பிள் சர்வ்லெட் ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வீடியோ tutorial in தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.